விசுவாசமே நம்முடைய விசுவாசம் எது? நம்முடைய விசுவாசம் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? விசுவாசம் என்ன தெரியாமா? நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமா இருக்கிறதா. நம்பிக்கையின் சொல்லுங்க, நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமா இருக்கிறதா. அப்ப நம்பிக்கை உறுதினாக்கா எனக்கு அது எனக்கு வரும் தெரியாது, ஆனா வரும். அதான் நம்பிக்கை. அதை நான் பார்க்கல, அதை நான் நம்புறேன். நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். ஃபர்ஸ்ட் வரது நம்பிக்கையின் உறுதி. நீ எந்த இயேசுவை நீ எந்த அளவு நம்புறியோ உங்களை கிரியை செய்வாங்க. அந்த நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை நம்ம வேணும். நமக்கு திட நம்பிக்கை வேணும். அந்த திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படும்போது திட நம்பிக்கை உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது தான் அந்த நம்பிக்கை வரும். கர்த்தருக்கு பயந்து நம்ம காத்திருக்கிறோம். பயப்படுறது என்னன்னா காத்திருக்கிறது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில, பிரச்சனையிலையோ, போராட்டத்திலையோ, வியாதியிலையோ, பலவீனத்திலையோ, இல்ல மரண தருணவாயிலையோ நீ எந்த அளவுக்கு கான்பிடண்டா இயேசு கிறிஸ்துவை நம்புறியோ, உறுதியா இயேசு ரட்சிப்பா நான் உணவடைவேன் நீ நம்புறீங்க, அது நடக்கும். அது நீ